ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி காலையில் எழுந்து அவசர அவசரமாக நான் கொஞ்சம் வெளியே கிளம்பிட்டுருக்கேன். எங்கள் பாப்பா இருக்கா இல்லையா, அக்கா பொண்ணு, அவளுக்கு வந்து ஒரு எக்ஸிபிஷன் இருக்குது. ஸோ அதுக்காக நாங்கள் போனோம். ஸோ காலையிலே வந்துட்டு எழிலுக்கு இட்லி ஊற்றி வச்சுட்டு போகிறேன். இந்த மீன் குழம்பு வந்துட்டு நான் நைட்டே வச்சுட்டேன். ஸோ மார்னிங் எழுந்து அத்தை சாதம் வடிச்சிட்டு மீன் வறுவல் வந்து செஞ்சு வச்சுட்டாங்க. ஸோ இப்போ இட்லியை ரெடி பண்ணி வச்சுட்டு டிட்டுவுக்கு வந்துட்டு இட்லி ஊட்டிட்டு நம்ம வந்து அவசர அவசரமாக கிளம்பணும். ஏன்னா அங்கே டைம் வந்துட்டு 9:30க்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 10:30க்குள்ளே முடிஞ்சிருமா, நேற்றுலேருந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ அவ்வளோதான், நான் ரெடி ஆகிட்டேன். இந்த ட்ரெஸ் வந்துட்டு நானே என்னோடய சாரியில் தைச்சது தான். ஸோ இப்படி தான் இருக்கும் இதோட அவுட்லுக்கு. ஒரு 4-5 டைம்ஸ் நான் போட்டிருப்பேன். இது ஒரு காட்டன் சாரியில் செஞ்சது. ஸோ நாங்கள் இப்போ ரெடி ஆகிட்டோம். இப்போ ஸ்கூலுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸ்கூலுக்கு போனால் பாப்பா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ அப்படியே நான் கொஞ்சமாக கவர் பண்ணியிருக்கேன். பாப்பா செஞ்சது வந்து சோஷியல் ப்ராஜெக்ட் தான் செஞ்சுருந்தா. சோஷியலில் வந்துட்டு 4 சீசன்ஸ் வந்து கவர் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ இம்பார்ட்டண்ட்டான 4 சீசன்ஸ் மட்டும் பாப்பா கவர் பண்ணியிருந்தா. அதுதான் இப்போ நான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அவள் எங்களுக்கு எக்ஸ்பிளைனும் பண்ணியிருந்தா. அந்த டீட்டெயில் வீடியோ வந்துட்டு நான் அவளோட சேனலில் போடுறேன். அங்கே பாப்பா அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அவள் எக்ஸ்பிளைன் பண்ணதெல்லாம் கேட்டுட்டு பாப்பா வந்துட்டு அவளோட ஃப்ரெண்டு வந்து சயின்ஸ் ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தா. ஸோ அதை பார்க்கலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருந்தா மாடியில். அந்த பாப்பா வந்துட்டு கெலட்டாஸ்கோப் பண்ணியிருந்தா. ஸோ அதையும் நாங்கள் வந்து கொஞ்சம் எடுத்து பார்த்துட்டு அந்த பாப்பாவுக்கும் வந்துட்டு நல்லா இருக்கு எல்லாம் சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம். ஸோ வீட்டுக்கு வந்துட்டு அவருக்கு ஆஃபீஸ் டைம் ஆகிடுச்சு. டெய்லி வந்து விளக்கேற்றிட்டு தான் கிளம்புவார். ஸோ டிட்டாவும் வந்துட்டு அவர் கூட வந்துட்டு சாமி கும்பிடுவான். டெய்லியும் கும்பிட்டுட்டு அவங்க அப்பா கூட ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துட்டார். ஸோ இதுக்கப்புறம் தான் வந்துட்டு எனக்கு வந்துட்டு வேலை ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா காலையில் அவசரமாக போகணும் அப்படிங்கிறதுனால நான் வந்துட்டு எந்த வேலையுமே பண்ணலை. கடகடன்னு கிளம்பி போயிட்டோம். ஸோ வந்துட்டு தான் நான் பெட் கூட எதுவுமே மடித்து வச்சுட்டு போகாமல் போயிட்டேன். ஸோ வந்து தான் எல்லாமே கடகடன்னு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதை பண்ணி முடிச்சுட்டு நான் வந்துட்டு போயிட்டு டிட்டு கூட விளையாடணும். ஏன்னா அவர் வந்துட்டு காலையிலேருந்து நான் இல்லை அவனுக்கு ஒரு மணி நேரம் என்னை விட்டு இருந்தான் அப்படின்னா திரும்பி வந்து என் கூடயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விளையாடிட்டே இருப்பான். என் கூடயே உட்காந்துப்பான். ஸோ அதனால் விளையாட கூப்பிட்டே இருக்கான். வந்து டைவர்ட் பண்ணிகிட்டே இருக்கான். அதில் தான் வந்து அந்த ட்ரா ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனால் நான் கண்டிப்பாக வருவேன் அப்படின்றதுனால போய் அதெல்லாம் எடுத்து தூக்கி கீழே போட்டுட்டு இருந்தார் சார். ஸோ அதெல்லாம் வாங்கி வச்சுட்டு நான் பெட்டெல்லாம் வந்து ஃபுல்லாக நீட் பண்ணிவிட்டு அவன் கூட போய் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தேன். அவன் கூட விளையாடினா டைம் போகிறதே தெரியாது. எப்போவுமே அப்படி தானே, குழந்தைங்களோட விளையாடினா வந்துட்டு நம்மளுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும். இருக்கும்போதே அவர் வந்துட்டு திடீர்னு நம்ம செல்ஃபி எடுக்கணும்னு தோணிடுச்சு போல். வந்து மடியில் உட்காந்து ஃபோன் எடுத்து காட்டிகிட்டு இருந்தான். ஸோ அதுதான் சும்மா வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ உட்காந்துட்டு பார்த்துட்டு இருந்தார் சிரிச்சுக்கிட்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நான் வந்து சாப்பிட்றதுக்கே வந்து ஒரு 11:30 கிட்ட ஆகிடுச்சு. ஸோ நான் சாப்பிட்டுட்டு இப்போ திரும்ப போயிட்டு பாப்பாவை கூட்டிகிட்டு வரணும். எப்பவுமே அவளே வந்துடுவா. இன்றைக்கி வந்துட்டு ப்ராஜெக்ட் இருக்கனால அதை கொண்டு வரணும். ஸோ அதுக்காக நான் வந்துட்டு பாப்பாவை போய் கூட்டிகிட்டு வர போகிறேன். ஸோ நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு பாப்பா போய் கூட்டிகிட்டு வரதுக்குள்ளே எழில் என்ன பண்ணாருன்னா தூங்கிட்டார். ஸோ தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் எடிட்டிங் வேலை இருந்தது. ஸோ அந்த எடிட்டிங் ஒர்க் பண்ணிகிட்ருக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தா எழுந்துட்டான். ஒரு 1/2 hour கூட தூங்கலை, எழுந்துட்டு அவருக்கு எப்போவுமே தூங்கி எழுந்தோடனே அம்மா கூட விளையாடணும். டெய்லி வந்துட்டு தூங்கி எழுந்தோடனே என் கூட அது எத்தனை தடவை ஒரு நாளைக்கு தூங்கி எழுந்தாலும் சரி என் கூட விளையாடிட்டே தான் இருப்பான். விளையாடி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் அவருக்கு அந்த ரூமை விட்டு வெளியே போகணும். அப்படியே கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அவனுக்கு வந்து சாப்பாடு ஊட்டணும். ஸோ சாப்பாடு ஊட்டி முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு திரும்ப அவர் கூட எங்கள் மாமியார் கூட அவனை விளையாட விட்டுட்டு எனக்கு வந்து சில வேலை இருந்தது எங்கள் ரூமில்.
ஸோ அந்த சின்ன ஷெல்ஃப் இருக்கு இல்லையா, அந்த ஷெல்ஃப் வந்துட்டு க்ளீன் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மடித்த துணிலாம் அந்த சேர் மேலே இருந்தது, அது எல்லாத்தையும் எடுத்து நான் ஃபஸ்ட்டு கபோர்டில் வச்சிட போகிறேன். வச்சுட்டு நான் கடைன்னு வந்துட்டு இந்த ஷெல்ஃப் மட்டும் க்ளீன் பண்ணணும். இந்த ஷெல்ஃபை க்ளீன் பண்ணிவிட்டு தான் நான் போய் சாப்பிடணும். இதில் என்ன வச்சுருப்பேன் அப்படின்னா, எழிலோட மருந்துலாம் வச்சுருப்பேன். அப்புறம் நான் என்னுடைய பொட்டு, எழிலோட பவுடர் இதெல்லாம் வந்து நான் இங்கே வச்சுருப்பேன். ஸோ டஸ்ட் பண்ண போகிறோம் இல்லையா, அதனால் அதெல்லாம் பெட்டில் வந்து கொட்டிடக்கூடாதுன்ட்டு நான் ஃபஸ்ட்டு அந்த ஷால் ஒன்று போட்டுட்டு அது மேலே எல்லாத்தையும் வச்சுட்டு அப்படியே டஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த ஷால் எடுத்து ஊற்றிடுவேன். பெட்லேயும் வந்துட்டு எனக்கு டஸ்ட் ஆகாது. ஸோ கடகடன்னு இந்த ஒர்க்கை இப்போ முடிச்சுட்டு நம்ம அடுத்து என்னென்னு பார்ப்போம். இந்த கீழே இருக்கிற ஷெல்ஃப் வந்து முடிஞ்சிச்சு. இந்த டப்பாவில் தான் வந்துட்டு நான் எழிலோட மருந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு மூடி வச்சுருவேன். பிகாஸ் அதெல்லாம் டஸ்ட் ஆகாது இந்த மாதிரி மூடி போட்டு வச்சுட்டேன் அப்படின்னா. ஸோ அது வந்து சின்ன இடம் இல்லையா, சின்ன ஷெல்ஃப் இல்லையா, அதனால் என்னால் எந்த ஆர்கனைசரும் கூட அங்கே வைக்க முடியாது. அதனால் நான் இந்த டப்பாலே வந்துட்டு ஒரு சின்ன ஒரு காட்டன் பாக்ஸ் வச்சுட்டு அதிலே வந்துட்டு மருந்தெல்லாம் வந்து நீட்டாக அடுக்கி வச்சுருக்கேன். வெளியில் வந்துட்டு டெய்லி யூஸ் பண்ணுற எண்ணெய், அவனுடைய மருந்து, லோஷன் இதெல்லாம் வந்துட்டு அந்த வெளியே இருக்க அந்த குட்டி டப்பாவில் வச்சுட்டு நான் அங்கே வந்து செட் பண்ணி வச்சுருவேன். இப்போ நான் கையில் வச்சுருக்கேன் இல்லையா, இந்த டப்பாவில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா, எழில் வந்துட்டு பிறந்தப்போ போட்ட அந்த அவனோட வளையல், அவனோட நிப்பிள் இதெல்லாம் இருக்கும். இந்த நிப்பிள் வந்துட்டு ஃபஸ்ட்டு அவனுக்கு வாங்கினது. அவன் நிப்பிள் யூஸ் பண்ணதே கிடையாது இது, பட் வாங்கினோம். பட் அப்படியே இருக்குது. அவன் ஃபஸ்ட் வாங்கினதுனால அப்படியே வச்சுருக்கேன். இது வந்து முக்காப்பு, இதுதான் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு போடுவோம் பேர் வைக்கும்போது. இது வந்து வசம்பு, அவன் கையில் கட்டியிருந்த வசம்பு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த வளையல் வந்துட்டு கருப்பு வளையல் வந்துட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம், சுற்றி போடும்போது டெய்லி ஒன்று போட்டுருவோம். ஸோ இது மட்டும் வந்து நான் ஞாபகமாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நிறைய பொருள் வந்து அவன் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண பொருள்லாம் நான் பத்திரமா எடுத்து வச்சுருக்கேன். அவன் யூஸ் பண்ண டாய்ஸு, அவன் யூஸ் பண்ணது எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் நான் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக காட்டுறேன். ஸோ இப்போ வந்துட்டு ஃபஸ்ட் கீழே இருக்க ஷெல்ஃப் முடிச்சிட்டேன். ஸோ அடுத்த ஷெல்ஃபும் வந்து நான் முடித்து எடுத்து கடற்கடன்னு அடுக்கி வச்சிடலாம். முடிச்சுட்டு அடுக்கி வச்சுட்டு அங்கே ஃபுல்லாக டஸ்ட் பண்ணுறதுக்கு தான் நான் முக்கியமாக பண்ணேன். ஸோ எல்லாத்தையும் டஸ்ட் பண்ணி எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இந்த சாய் ஃபோட்டோ வந்துட்டு எனக்கு லாஸ்ட் இயர் ஆனிவர்சரிக்கு எங்கள் அம்மா வந்துட்டு எனக்கு கொடுத்தது. ஸோ ஃபுல்லாக நீட்டாகிடுச்சு. இந்த ரெண்டுமே வந்து கோகோமெலனில் வர பொம்மைங்க. அவனோட பர்த்டே தீம் வந்து கோகோமெலன். ஸோ அதில் வந்து நான் ஒட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு நான் சாப்பிட வந்தேன். சாப்பிட்றதுக்கே வந்து எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 3 o'clock கிட்ட ஆகிடுச்சு. சாப்பிட்டு முடிக்கும் போது அவனுக்கு திரும்பவும் தூக்கம் வந்துருச்சு. ஸோ அவனையும் தூங்க வச்சுட்டு நான் கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க் இருந்தது, அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவன் எழுந்துட்டான். எழுந்த பிறகு அவரை குளிப்பாட்டி ட்ரெஸ் பண்ணி விட்டவுடனே உட்காந்து புக் வச்சு விளையாடிட்டு இருந்தார். அந்த கிளிப் தான் உங்களுக்கு நான் பார்த்துருக்கேன். படிச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்ருக்காரு சாரு. டிட்டா டிட்டா புக் வச்சு படிக்கிறியா? டிட்டா ஒரு சிரிப்பு சிரியேன், டிட்டா ஒரு சிரிப்பு சிரியேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்காக சிரிச்சது தான் இந்த ஃபோட்டோஸ்லாம். அதுக்கப்புறம் வெளியே வந்து உட்காந்து படிச்சுட்டு தான் இருந்தார் சார். ரொம்ப நேரமாக படிச்சுட்டு இருந்தார். சரி குழந்தை படிக்கிறது அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வீடியோ எடுத்துகிட்டு நான் இந்த
அந்த கிளிப்பையும் வந்து நான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.